அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை திதியானது ஜூலை 5ஆம் தேதி அன்று அதிகாலை 4:57 மணிக்கு தொடங்குகிறது. மறுநாள் ஜூலை 6ஆம் தேதி அதிகாலை 4:26 மணிக்கு முடிவடைகிறது. இந்த முறை இந்த ஆணி மாத அமாவாசையானது ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி வருவதால் தர்ப்பணம் செய்யும் வரை வீட்டில் விளக்கு ஏற்றவோ கோலம் போடவோ கூடாது போன்ற செயல்களும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வரும்பொழுது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, தர்ப்பணம் செய்வதும், புண்ணிய நதிகளில் நீராடுவதும், தானம் செய்வதும், சகலவிதமான பாவங்களையும் அழிக்க உதவும் அமாவாசை நாளில் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினரை வாழ்த்தி திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை திருப்திப்படுத்த தர்ப்பணம், சிரார்த்தம் போன்ற சடங்குகளையும் செய்கின்றன. இந்த மாதம் இந்த ஆணி மாத அமாவாசையானது ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. இந்த அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை, கிரக மாற்றங்களால் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சூரியன், சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தனத்தில் புதன், பஞ்சமஸ்தனத்தில் கேது, தொழில் ஸ்தனத்தில் சனி, லாபஸ்தனத்தில் ராகு, அயனசைன போகஸ்தனத்தில் சந்திரன், செவ்வாய் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 7/7/2024 அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தனத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 11/7/2024 அன்று செவ்வாய் அயனசைன போகஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். 16/7/2024 அன்று சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தனத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தனத்திற்கு மாறுகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். வரவு அதிகரிப்பது போலவே செலவும் அதிகரிக்கலாம். இருப்பினும் கடந்த மாதங்களை விட பொருளாதார ரீதியிலான மாற்றங்களில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். முயற்சிகள் கைகூடும். வேலை மாற்றம் விரும்பினால் நடக்கும். தொழில் வளர்ச்சி கிடைக்கும். குடும்பம், காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கணவன் மனைவி உறவு வலுவாக இருக்கும். ஆன்மீக பயணம், பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். காதல் திருமணம் ஆகும் யோகமும், திருமணம் கைகூடும் யோகமும் அமைந்திருக்கின்றது. கிரகங்களின் பெயர்ச்சி அடிப்படையில் பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. பிசினஸ் செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல லாபத்தையும் பெற்றுத்தரும். ஈகோவை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள், திருப்தி அடைவார்கள். தனியார் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையுடன் மற்ற கூடுதலாக பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள். உயர் அதிகாரியிடமிருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்களும் மறையும். புதிய வாய்ப்புகள் தெரியவரும். வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவை தானாக வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் ராசியில் இருப்பது பதற்றமான சூழல் இருக்கலாம். சொத்து சம்பந்தமாக தகராறு ஏற்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையுடன் செயல்படுங்கள். நீங்கள் பெரும் லாபத்தை உங்கள் வேலை பற்றி பொதுவில் பெருமையாக சொல்லிக் கொள்ள வேண்டாம். வயிறு சார்ந்த கோளாறுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியும். எதிலுமே வெற்றியை ஏற்படும். எதிரிகள் பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் பிற்பகுதியில் சகோதரர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும். ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். ஆனாலும் அஷ்டமஸ்தனத்தில் சனி இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும்.
உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும், பணிகளில் அதிக கவனம் தேவைப்படும். சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்தி விடக்கூடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய அளவில் கடன் தர வேண்டாம். பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது. உங்கள் ராசிநாதன் தனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி பணவரவு அதிகரிக்கும், பொன்னும் பொருளும் சேரும். ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜூன் 19 முதல் வக்ரமடைவதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும், உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியடையும். லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும். அந்நியரின் உதவி அதிகரிக்கும். குருவின் பார்வைகளால் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது. இதுவரை உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் ஜூன் 19 முதல் விலகும். தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு ஏக்கம் தீரும். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும். பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும். லாப ராகுவால் வருவாய் உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். முயற்சிகள் நிறைவேறும். விவசாயிகளின் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையாகும். அடுத்ததாக பாதம் 1, 2 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். லாபஸ்தான ராகுவால் நீங்கள் நினைப்பதை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். 7ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி லாபம் தோன்றும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெரியோரின் ஆதரவு நன்மையை கொடுக்கும். கமிஷன் ஏஜென்சி லாபம் தரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். சனி பகவான் வக்ரமடைவதால் அரசு அலுவலகர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அலுவலக பிரச்சனை முடிவிற்கு வரும். செல்வாக்கு உயரும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். பணிகளில் கவனம் தேவைப்படும். சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடும். சக பணியாளர்களை அனுசரித்து போவது மிகவும் நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய அளவில் கடன் தர வேண்டாம். பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். மேலும் எதிரிகளும் பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும். மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும். ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். அஷ்டமத்தில் சனி இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும்.
மேலும் பரிகாரமாக கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் சிறந்த பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.